இன்றைய தினமலர் செய்தியில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை வீழ்த்த இஸ்ரேல் முன்னாள் பிரதமர்கள் நப்தலி பென்னட், யாயர் லாபிட் இருவரும் எதிராக கைகோர்த்துள்ளனர். கொழும்பு 30 கோடி போதைப்பொருள் கடத்தல், 22 போலி புத்த துறவிகள் கைது. அப்படியென்றால் இலங்கையில் போலி புத்த துறவிகள் நடமாட்டமா? ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் சுழற்சி முறையில் பாதுகாப்பு. தமிழக வெற்றி கட்சி நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். எதனால் அந்த இடங்களில் சந்தேகம் எழுகிறதா விஜய்க்கு? ஓட்டுப்பதிவு விவகாரம் வெளியிடாமல் தேர்தல் அதிகாரிகள் மெத்தனம். பொதுத்துறை வங்கி ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு குறித்து விரைவில் பேச்சு, மத்திய அரசு அறிவுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் உமையப்ப நாயக்கனூரில் மகளை கடத்தி சென்று நரவழி கொடுக்க முயற்சி செய்வதாக போலி சாமியார் மீது தந்தை புகார். இருந்தாலும் முதலில் இந்த தந்தை அந்த போலி சாமியாரிடம் அழைத்து சென்றது தவறானதல்லவா? இப்போது மகளை காணவில்லை என்பதால் புகார் கொடுத்துள்ளார். சென்னை விஜயபாரதம் முப்பெரும் விழா, எழுத்தாளருக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. பிரெஞ்சு ஜெர்மன் மொழிகளை கைவிடுகின்றன சிபிஎஸ்இ பள்ளிகள், மும்மொழி கொள்கையில் மாற்றம். வணக்கம்.